ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். நான் மோகனா. எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். ஓகே, நான் இன்றைக்கி பேச போகிறத ஃபுல்லாக கேளுங்க. கேட்டு முடித்தோடனே உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து மைண்டில் வருவாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க பேரை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் சைல்டுஹுட் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார்? இதுதாங்க அந்த கேள்வி. இதுக்கு விடை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக யாராவது ஒருத்தராவது இருப்பாங்க உங்கள் லைஃப்பில். அவங்க பேரை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய மெமரிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இதை வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியலங்க. பக்கத்து வீடு தான், ஒரே ஸ்கூலு. நான் வந்து அவளை விட ஒரு வயசு பெரியவ, அவள் வந்து என்னை விட ஒரு வயசு சின்னவ. அப்படி இருக்கும்போது என்னுடைய ஃபஸ்ட்டு மெமரி என்னென்னா, ஸ்கூலில் குரூப் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்கள்ல, அப்போ வந்து எங்கள் கிளாஸ் கூட எடுத்துட்டோம், மிஸ் கூட தனியாக எடுத்துட்டோம், எல்லாமே எடுத்தாச்சு. அப்போ என் மனசில் தோணுனது எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரிலங்க. நான் போய் அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட பர்மிஷன் கேட்டு எனக்கு அவ கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அந்த டே வந்து ஃபோட்டோக்காகவே ஒரு நாள் ஒதுக்கிடுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். அந்த டே வந்து ஒரு ஃபோட்டோ டே அந்த மாதிரி ஒதுக்கிடுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு யார் கூட வேணாலும் அப்போ ஃபோட்டோ எடுத்துக்கலாம். குரூப் ஃபோட்டோவும் எடுத்துக்குவோம், கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் எடுத்துப்போம். அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டுங்க நான் கூட்டிகிட்டு வந்து அவளை ஃபோட்டோ எடுத்து நாங்கள் 2 பேரும் ஒரு ஃபோட்டோ ஆல்பம் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மெமரி. ஓகே, ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஆனால் அது ஹார்ட் காப்பி வாங்கும்ல, அப்போல்லாம் சாஃப்ட் காப்பியெல்லாம் கிடையாது, ஹார்ட் காப்பி மட்டும்தான். அதை வாங்குறதுக்கு கூட எங்கள் வீட்டில் ஒரு கரெக்டாக 25 ருபீஸ் அந்த ஃபோட்டோ. கொஞ்சம் பெரிய ஆல்பம், நம்ம கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இருக்கிறது வந்து 20 ருபீஸ். இது தனியாக நாங்கள் 2 பேர் மட்டும் இருக்கிறங்காட்டிக்கு 25 ருபீஸ் கேட்டாங்க. எங்கள் வீட்டில் அப்போ அந்த அளவுக்கு காசு கொடுத்து வாங்குகிற அளவுக்கு கூட வசதி இல்லைன்னு வைங்களேன். ஆனால் அதுக்கு நான் பிடிச்ச பிடிவாது இப்போ நினச்சா கூட எனக்கு கண் கலங்குதுங்க. அந்த மாதிரி ஒரு மெமரிஸை அது ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து அவளும் வச்சுருக்கா, நானும் வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் அது எப்போ நான் ஊருக்கு போனாலும் அந்த ஃபோட்டோ பார்க்காம நான் வந்து ரிட்டன் ஊருக்கு வரவே மாட்டேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மெமரி. அதே மாதிரி லாஸ்ட்டு மெமரியும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இடையில ஏகப்பட்டது இருக்குது, அதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. அது எங்கள் கூடயே இருக்கட்டும், அந்த நினைவுகள் இனிப்பாக இருக்கட்டும் எங்கள் கூடயே. லாஸ்ட்டு என்னென்னா, என் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து என்னை கூப்பிட வராங்க. அதுதான் லாஸ்ட் டே என்னோடய அம்மா வீட்டில். அதாவது ப்ராப்பராக நான் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிற லாஸ்ட் டே. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நான் ஒரு லெட்டர் எழுதிட்டு அவகிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். அது வந்து ரொம்ப பெரிய லெட்டர். ஆனால் அதில் ஒரே ஒரு மெசேஜ் தான், எல்லா லைன்லையும் இருந்த ஒரே மெசேஜ் என்னென்னா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த மெசேஜை நான் கன்வே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் அது இதுன்னு கொஞ்சம் கேப் வந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. நாங்கள் அப்பப்போ பேசுவோம், மனசு விட்டு பேசுவேன் நான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே என் வாழ்க்கையில் இருக்கும். அவளுக்குன்னு ஒரு தனி இடம் என் மனசில் இருக்குது. அவள் இல்லாமல் என் சைல்டுஹுட் வந்து என்னால் நினச்சி பார்க்க முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு யார் இருக்காங்களோ அவங்க பேர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவள் பேர் நான் சொல்ல மறந்துட்டேன்ல, அவள் பேர் கலைவாணி. கலா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உனக்காக தான். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் கலா. ஓகேங்க, நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்கள பற்றியும் அடுத்தடுத்து வீடியோ வரும். அதில் இன்னொரு என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட் அவள். இன்னொன்று வந்து என் அம்மாவுக்கு ஈக்குவல், ஒரு படி சொல்ல போனால் ஒரு படி மேலேன்னு சொல்லலாம். அவள் என் அக்கா. அதை லாஸ்ட்டாக போடுறேன் நான். ஸ்டே டியூன். பாய்.